வாழ்ந்து வந்துச்சான். அவன் ரொம்ப சோம்பேறி நரி. நேத்து முழுவதும் உணவை தேடாம ஒரு நரி வாழ்ந்து வந்துச்சான். அவன் ரொம்ப சோம்பேறி நரி. நேத்து முழுவதும் உணவை தேடாம தூங்கிக்கிட்டே ரொம்ப பசி எடுத்தது. சரி, அதனால இன்னைக்கு ஏதாவது உணவை தேடி போலாம்னு முடிவெடுத்துச்சான். காட்டுக்குள்ள போய் ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம். அது என்னோட பசிய போக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நரி காட்டுக்குள்ள நடக்க தொடங்கிச்சான். நடந்து நடந்து கொஞ்சம் தூரம் போச்சா அந்த நரி. ஆனா இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அதுக்குள்ள ரொம்ப களைப்பாகி விட்டது நம்ம நரிக்கு. கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு நடக்கலான்னு உட்கார்ந்துச்சான். கடவுளே, எந்த பழங்களுமே கிடைக்கலையே, என்ன செய்ய? நடந்து நடந்து கால் தான் வலிக்குது அப்படின்னு புலம்பிட்டு திரும்பியும் நடக்க தொடங்கிச்சான் நரி. அப்போதான் அங்க பார்த்துச்சான் கொத்து கொட்டு கொத்தா திராட்சை தொங்கிட்டு இருந்தது. அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த இனிப்பான திராட்சைய சாப்பிட்டே ஆகணும்னு நினைச்சு அதுக்கு வாயில எச்சி ஊறிச்சு. ஆஹா, அற்புதமான இனிப்பு திராட்சை தொங்குதே. அது எப்படியாவது பறிச்சு சாப்பிட வேண்டியதுதான். என்னோட பசியை நல்ல போக்கும். தாவி குதிச்சு அதை எடுக்க போறேன். எதிரி குதிச்சு குதிச்சு முயற்சி பண்ணிச்சு நரி. சில தடவைகள் முயற்சி பண்ணி அதனால அந்த திராட்சை எடுக்க முடியல. ரொம்ப சோர்ந்து போச்சு இந்த நரி. அதனால இந்த திராட்சை ரொம்ப பிடிக்கும். இது பறிக்க நான் இவ்வளவு கஷ்டப்படணும், தேவையே இல்லை. நான் செய்யற பெரிய முட்டாள்தனமா இருக்கும். சரி, நம்ம இடத்துக்கே திரும்பி போவோம் அப்படின்னு புலம்பிட்டு திரும்பி நடக்க தொடங்கிச்சு அந்த நரி. கதையின் நீதி: கிடைக்காத பொருளை குறை கூறுவது தவறு. நம்ம கதையில நரி தனக்கு கிடைக்காத இனிப்பு திராட்சைய புளிப்பா இருக்கும் என்று குறை சொல்வது தவறான பழக்கம். முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டா அதை ஏத்துக்க கத்துக்கணும்.